மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு மேகதாது அணையில் வந்து எந்த செயலும் செய்யக்கூடாது, அங்கே அணை கட்டக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த தீர்மானமும் இயற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும், சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அதற்கு தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார்கள். ஆகவே மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒன்றிய அரசு இதில் வந்து அமைதி காப்பது என்பது இரு மாநிலங்களுக்கிடையே பகையை உருவாக்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒன்றிய அரசு இம்மாதிரியான சின்ன சின்ன பணிகள், அதை அளவீடு செய்கிறது, போய் பார்வையிடுவது என்பதை அவர் நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு அது வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேளாண் கல்லூரி மாணவி வந்து உயிரிழந்திருக்கிறாங்க மர்மமான முறையில். அவர்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எப்போதும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கான நிதியை அவர்கள் கேட்பதிலும் சரி, இல்லை கொடுப்பதிலும் சரி எந்த விதமான பாகுபாடு இருக்காது. சார், சமூக நீதி சார், ஒரு சமூக நீதித்துறை அமைச்சரும் இருக்குது. அது ஆதரவு நலத்துறை மாற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் சார். இல்லை, இது குறித்து வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. வழக்கறிஞர் நியமனத்தில் தமிழ்நாடு முழுவதும் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவோ எதுலேயுமே வந்து நிறுவனமாகலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி விளக்கியிருக்கிறாரு. அவர் அதை விளக்கிய பிறகு நான் அதுக்கு வந்து வேற ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்காது. இல்லை, எல்லாம் தலைவர் சொல்ற கருத்து தான். தலைவர் சொல்ற கருத்து தான். தலைவருக்கு அடுத்து இருக்கிற எல்லா தொண்டர்களுடைய கருத்தும் ஒரே கருத்து தான். இம்மாதிரியான அவர் ஒரு கருத்து இவர் ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறாக கட்டமைக்கக்கூடியது. இது வந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நிறையா வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியலில் ஒரு மையப்புள்ளியாக மாறுவதை விரும்பாதவர்கள் இம்மாதிரி அவதூறுகளை பரப்புகிறார்கள். அந்த அவதூறை நாங்கள் முறியடித்துக் கொண்டிருக்கின்றோம். சேலத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கு மாற்று சமூகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சேலத்தில் மட்டுமில்லை, எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு சார்பான தலைவர் அல்ல. இன்றைக்கு சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. சட்டம் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம் என்பதை ஒட்டி தான் வந்து இந்தியாவே வழி நடத்தக்கூடியது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம்தான். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான தலைவரை ஒரு குறிப்பிட்ட சாதி வலயத்துக்குள் கொண்டு வருவது என்பது மிக மோசமான ஒரு முன்னெடுப்பாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆகவே எல்லா இடங்களிலும் வந்து அம்பேத்கர் சிலைக்கு எல்லா மக்களும் ஒன்றிணைந்து புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டிய, புரட்சியாளர் அம்பேத்கருடைய செயல்பாட்டை, அவருடைய கருத்தியலை, அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அம்பேத்கர் சிலைக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல், எதிர்ப்பும் இல்லாமல் மக்களே வந்து எல்லோரும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதற்கு முன்னதாக இம்மாதிரியான ஒதியத்தூரில் இருக்கின்ற இந்த சிலை ஏற்கனவே நிறுவப்பட்டது தான். அது திறக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வருவோம். கட்டாயம் விரைவில் அதற்கான வேலைகள். நீங்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, அது திறக்கிறதுக்கான என்ன? அது போகிறேன். நான் வந்து விரைவில் போய் அதை வந்து நம்ம வந்து முன்னெடுக்கக்கூடிய செயல்பாட்டை நாங்கள் எடுப்போம். அதிமுக பொதுச்செயலர் வந்து சார், முதல்வர் வந்து களவாணி சொல்லி விமர்சனம் செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி. புரியல. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சார் முதல்வர் வந்து களவாணி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் தான் களவாணி சார். இல்லை, அதான் ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்கிறோம். தனிநபர் விமர்சனம் கூடாது. இம்மாதிரி மரியாதை குறைவாக ஒரு முதல்வரை விமர்சிப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ அவர் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடலை சொல்லும் பொழுது கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? அதே பொருளை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இம்மாதிரியான வசை சொல்லை அவர் வந்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கட்சிகளை போல கூட்டணி கட்சிகளும் விஷக்கணைகளை வீசுறதா வைகோ சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். கூட்டணியில் இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் தமிழ்நாடு முழுவதும் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவோ எதுலேயுமே வந்து நிறுவனமாகலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி விளக்கியிருக்கிறாரு.
அவர் அதை விளக்கிய பிறகு நான் அதுக்கு வந்து வேற ஒரு கருத்து சொல்வது சரியாக இருக்கா